ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே துபாயில் ஐஎல்ஓஇ, அதாவது ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா கம்பெனியே உங்களை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அது ஒழுங்கு நடவடிக்கை இல்லாமல் கம்பெனி வேலைப்பளு கம்மியாக இருக்குது, கம்பெனியில் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை, ரிடண்டன்சி, இந்த மாதிரி விஷயங்களுக்காக உங்களை டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய பேசிக் சேலரியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உங்களுக்கு 3 மாதம் உதவித்தொகையாக வழங்கப்படும். அதுக்குன்னு ஒரு வருஷத்துக்கு இதுக்கு முன்னாலே நம்ம பணம் கட்டியிருக்கணும். ப்ரீமியம் அமௌண்ட் நார்மல் இன்சூரன்ஸ் மாதிரி தான் கட்டியிருக்கணும். அப்போ ஜாப் போகிறப்போ அதை பயன்படுத்திக்கலாம். அது பயன்படுத்துகிறப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம், கண்டிஷன் என்னென்னா, 2 விஷயம் இதில் கண்காணிக்கணும். ஒன்று அந்த கம்பெனி டெர்மினேஷன் லெட்டரில் எந்த விதமான ஒரு நெகட்டிவான வேலை சம்மந்தமான நெகட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் சார்ந்த விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கக்கூடாது. அது டிசிப்ளினரி ஆக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு வார்னிங் லெட்டர் கொடுத்து நீங்கள் டெர்மினேட் பண்ணப்படாமல் இருந்திருக்கலாம். இப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கோஆர்டினேஷன் சரியில்லாமல் நீங்கள் உங்களை நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய வார்த்தை ஜாப் பெர்ஃபார்மன்ஸ் சம்மந்தமாக இருந்தாலும் கூட அவங்க ஐஎல்ஓஇ ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் மறுத்துடுறாங்க இந்த 3 மாதம் உதவித்தொகை கொடுக்கறதுக்கு. நார்மல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எப்போவுமே ப்ரீமியம் வாங்கினாலும் கூட முடிஞ்ச அளவுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, நார்மல் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க மறுக்கவே முயற்சி பண்ணுவாங்க. இல்லாட்டி வாங்கின ப்ரீமியம் எல்லாத்துலேருந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு லாஸ் ரேஷியோ கொடுத்த ப்ரீமியத்தை விட அதிகமாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த கம்பெனிகிட்டேருந்து நம்ம அந்த டெர்மினேஷன் லெட்டரை க்ளீனான லெட்டராக, ரிடண்டன்சி, கம்பெனியில் வேலைப்பளு இல்லை, கம்பெனியில் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை, அதனால் ஆள் தேவைப்படலை, அல்லது இந்த பொசிஷன் ரிடண்டன்ட் ஆகிடுச்சு, இந்த பொசிஷனுக்கு உண்டான வேலை இன்னொரு பொசிஷன்கிட்ட கொடுத்துட்டு இந்த பொசிஷனுக்கு தேவையில்லாமல் போயிடுச்சு, ரிடண்டன்சி அப்படிம்பாங்க. அதனால தான் இந்த மாதிரியான காரணங்களால் நம்ம டெர்மினேட் ஆகணும்னு சொல்லிட்டு எழுதுகிற மாதிரி எம்ப்ளாயர்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இன்னொன்று, நம்ம இந்த விசா கேன்சல் பண்ண பிறகு தான் ஐஎல்ஓஇ உங்களுடைய இந்த ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஈவன் லேபர் ஒர்க் பர்மிட் கேன்சலேஷன் பண்ணிவிட்டு கூட விசா லேட்டர் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகிடும். விசாவை, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் ஒர்க் பர்மிட் கேன்சல் பண்ணணும், இமிக்ரேஷன்லேயும் கேன்சல் பண்ணணும். அதை முடிச்சுட்டு தான் இந்த ஐஎல்ஓஇ இன்சூரன்ஸை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் இருக்குது. டெர்மினேஷன் லெட்டர், ஓகேங்களா, உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி அந்த இன்சூரன்ஸ் காப்பி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அது அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எல்லா டேர்ம்ஸும் அதெல்லாம் அட்டாச் பண்ணணும். இது ஒன்று. இன்னொன்று, விசா கேன்சல் பண்ணதுக்கு பிறகு கிரேஸ் பீரியட்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது மினிமமாக ஒரு மாதம் கொடுப்பாங்க. ஆனால் உங்களுடைய விசா பொசிஷன் ஸ்கில்டு பொசிஷனாக இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஜாப் ரோலாக இருந்து உங்களுடைய பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிரேஸ் பீரியட் 1 மாதத்துலேருந்து ஈவன் 2 to 3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் விசா கேன்சல் பண்ணதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக தங்கியிருக்கலாம். நார்மலாக 1 மாதம் கொடுக்குறாங்க, ஃபேமிலிஸ்க்கெலாம் சமயத்தில் 2 மாதம் கொடுப்பாங்க. அந்த கிரேஸ் பீரியட் விசா கேன்சல் பண்ண பிறகு வர கிரேஸ் பீரியட் ஃபிக்ஸ்டு கிடையாது, 1 month தான் அப்படின்னு கிடையாது. அது வேரியபிள். அது டைனாமிக் அண்ட் வேரியபிள் பேஸ்ட் ஆன் த ஜாப் ரோல், விசா ஜாப் ரோல். நல்ல ஒரு மேனேஜரியல் ரோல், நல்ல ஒரு அனலிஸ்ட் ரோல், எஸ்எம்இ ரோல், அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ரோல்னால் உங்களுக்கு அந்த கிரேஸ் பீரியடும் ரொம்ப அதிகமாக இருக்கும். 2 மாதம், சமயத்தில் 2 மாதத்துக்கு மேலே கூட இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் சம்மந்தமாகவும் இந்த கிரேஸ் பீரியட் சம்மந்தமாகவும் இந்த சொல்லப்பட்ட இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற அதிக தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நிறைய அதிகமான யூஸ்ஃபுல்லான தகவல்களோட அடிக்கடி நான் வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட்.